ஹலோ விவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் மற்றும் பணியிடங்கள் அதிகரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா 2 பணியிடங்கள் அதிகரிப்பு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போதே 3935 பணியிடங்கள் அப்படின்னு சொன்னது. அண்ட் செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 727 பணியிடங்கள் அதிகரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னது. ஸோ இது 2 மட்டும்தான் அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 4662 பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் விஏஓக்கு எவ்வளோ பணிகள் இருக்குது, ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டிக்கு எவ்வளோ, நான் செக்யூரிட்டிக்கு எவ்வளோ, ஃபாரஸ்ட் கார்டுக்கு எவ்வளோ, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு எவ்வளோ, டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ, இது எல்லாமே எக்ஸாம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 4662 வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து 4662 எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ பணியிடங்கள் இருக்கிறதுலே விஏஓ தான் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. ஸோ மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதங்களுக்குள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து ரீசெண்டாக வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சமீபத்திய அறிவிப்புகளின்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நடந்த டேட்லேருந்து 3 மாதம் அப்படின்னு கால்குலேட் பண்ணால் இந்த அக்டோபரில் வந்து ரிசல்ட் வெளியாகணும். ஸோ இந்த அக்டோபர் மந்தில் தான் நம்ம ஆல்ரெடி இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் 14 டேஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 14 டேஸில் எப்போ வேணாலும் நம்ம அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அந்த வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 5000, 5500, 6000 இந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் அஃபீஷியலாக டிஎன்பிசி தரப்புலேருந்து வரக்கூடியது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இறுதியானது. ஸோ அவங்க வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து 5000 வந்தால் நல்லாயிருக்கும், 6000 வந்தால் நல்லாயிருக்கும். 2023 2800 அதிகரித்தாங்க, 2024 2800 அதிகரித்தாங்க. அதே மாதிரி இந்த டைமும் 2800 அதிகரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 7000 அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக மீட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். பட் அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தெரியல. ஏன்னா 2024 3 டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைமும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க இதே டைமில் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி அப்டேட் வந்து வரலாம். பட் வந்து எதுவுமே வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க சைடில் டிஎன்பிசி பேஜில் வர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நியூஸாக வர்ற வரைக்குமே எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட் மட்டும்தான். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் நம்மளோட வீடியோவில் தினசரி வந்து இந்த மந்தில் வெளியாகும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்கோம். அது நம்ம வந்து ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அக்டோபர் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னு ஒரு மிகப்பெரிய வெப்சைட் நியூஸ் சேனல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம சொன்னோம். பட் எனிதிங் அவங்க சைடில் இன்னும் வந்து இந்த பர்டிகுலர் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ரிசல்ட் அப்படிங்கிறத விட கட் ஆஃப் எவ்வளோ வரும் அண்ட் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத பொறுத்து தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது தீர்மானிக்க முடியும். இதே 3935 இருக்கும்போது 160க்கு மேலே யார் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் வேலைங்கிற நிலமை இருந்துச்சு. ஆனால் இப்போ 4662 வந்ததுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து 145 150 எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வேலைங்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக இப்போ நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4662ங்கிறது ஒரு 6000 வரைக்கும்லாம் போச்சு அப்படின்னா இன்னும் 140 எடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்வு மிகவும் வந்து கடினம் அப்படிங்கிறதுனால வந்து இது நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கடினம் அப்படிங்கிறது 11 லட்சம் பேர்கிட்டையும் வந்து யாருமே போய் விசாரிச்சிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த டிஎன்பிசி குரூப் 4 11 லட்சம் பேர் எழுதியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் கருத்து கேட்டு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எழுதியிருக்கீங்க, நீங்கள் 140 வருமா 150 வருமானு சொல்லிட்டு 11 லட்சம் பேர்கிட்டையும் கேட்டு அதில் வந்து ஒரு 1000 பேர் தான் வந்து 160க்கு மேலே வருவாங்க, இல்லை ஒரு 1000 பேர் தான் வந்து 165க்கு மேலே வருவாங்கன்னு நம்மளால் வந்து பர்டிகுலராக சொல்லவே முடியாது. ஸோ அந்தந்த இன்ஸ்டியூட்டு அவங்கவுங்க சென்டரில் படித்தவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்குங்கிறத கொடுக்குறாங்க. அண்ட் நீங்கள் நார்மலாக வந்து ஏஐ இல்லை சாட் ஜிபிடி இல்லை வந்து ஜெமினி இல்லை அந்த மாதிரி டூலில் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலும் அது வந்து கொடுக்குற அந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து கடந்த ஆண்டில் இருந்தது அந்த இந்த ஆண்டில் இருக்கக்கூடியதை வச்சு தான் கொடுக்கும். ஸோ அந்த அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனை மென்ஷன் பண்ணும், தேர்வு மிகவும் கடினமாக இருந்தது, அதனால் வந்து இந்த கட் ஆஃப் வந்து மேலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அஃபீஷியலாக அவங்க சைட்லேருந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ மேலும் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.